வணக்கம். தற்போது பாஜகவில் இருந்து விலகி இருந்த அண்ணாமலை இன்று புதிய கட்சி துவங்கி இருப்பதாக அறிவித்திருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? கட்சி துவங்க போவதாக அறிவித்திருக்கிறார். அரசியல் இயக்கம் தொடங்க போவதாக சொல்லியிருக்கார். இன்னும் கட்சி ஆரம்பிக்கல, லான்ச் பண்ணல. எனிவே அது எதுவாக இருந்தாலும் கட்சி ஆரம்பிக்க போறாருங்கிறது நிச்சயமாகிடுச்சு. அதனால அவர் புதிய கோணத்துல புதிய அணுகுமுறையோட அரசியலை கையாள்வார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அரசியல் கடத்திலே தொடர்ந்து அவர் இருப்பார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சார், இப்போ அவங்க இந்த கட்சியிலிருந்து விலகினது மற்றும் புதிய கட்சி துவங்குறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதுல அரசியல் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்திற்கு மட்டுமானது அல்ல, ஒரு நிரந்தர அமைச்சரோ எம்எல்ஏவோ அப்படிலாம் கிடையாது, இந்த முறையை முற்றிலுமா ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அது மட்டும் சொன்னாருன்னு நினைக்காதீங்க. அது சில கட்சிகள் வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் அப்படி இதுல மேலோங்கி இருக்குல்ல. பெரும்பாலும் பல கட்சிகள்ல இருக்கு. பல கட்சிகள் இந்த குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் இருக்கு. அதை முற்றிலும் மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு பார்வை. ரெண்டாவது, கல்ட்டுன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு தனிநபர் வழிபாட்டு சார்ந்த அவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறதுங்கிற ஒரு தனிநபர் வழிபாட்டு நிலைப்பாட்டை அதையும் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால்தான் அவர்கள் தரவுகிற பொறுப்புகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், கட்சி பொறுப்புகள்லாம் மாறிட்டே இருக்கும். ஒருத்தர் யாருமே நிரந்தர தலைவர்ல தான் உள்பட அப்படின்னு சொல்லியிருக்கார். இதெல்லாம் புதிய அணுகுமுறையா பார்க்க. கல்ட் பாலிடிக்ஸ் இங்க இருக்கிற தனிநபர் வழிபாட்டு அரசியல் இருந்து வெளியே வரணும் அப்படின்னு பாக்குறாரு. இதெல்லாம் புதிய முயற்சியாக நம்ம பாக்குறோம். இப்போ இவர் கட்சியிலிருந்து பாஜகவிலிருந்து விலகினதுக்கான காரணம் முதல்ல கடந்த 18 மாதங்களாகவே பாஜக மேலிடத்தோட ஒரு கருத்து வேறுபாடு இருந்து வந்ததா சொல்லியிருக்காரு. அப்போ பாஜகவிலிருந்து முற்றிலுமான ஒரு மோதல் போக்கு தான் இவருக்கு நிலவி வந்திருக்கா சார். அதனாலதான் இந்த புதிய கட்சி துவங்குவதற்கான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரா? பாடுகளை சொல்லி 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 பார்த்திருக்காரு. இது மோதலா வெளியில வெடிச்சு பொது வெளியில வர்ற மாதிரி பாதுகாக்கல. அதுவே அவருடைய திறமையக்க காரணம். முரண்பாடுகள் இருக்கு. கட்சி மேலிடத்தினுடைய அணுகுமுறைகள்ல தனக்கு மாற்று கருத்து உண்டு. இருந்தாலும் கட்சி மேலிடம் என்ன சொல்றதோ அதுல ஒரு ஒபீடியன்ட் சர்வன்ட் போல, ஒரு அதை இணங்கி செயல்படுகிற, ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற தொண்டரை போல அழகா செயல்பட்டார். சட்டப்பேரவை தேர்தலையும் மேலிடத்தினுடைய எந்த நிலைப்பாட்டிலும் முரண்பாடாமல் சரியா செயல்பட்டிருக்காரு. ஸோ அது வேற விஷயம். ஆக எல்லாத்திலையும் புதிய அணுகுமுறையை கையாளுகிறார் அப்படின்னு பார்க்கலாம். மோதல் போக்கு மத்திய அரசோட மோதிக்கிட்டு வெளியில இல்லை, ஆனந்தமாக அழகிய ஒரு இன்பமாகத்தான் வெளியேறேன், சிரிச்ச முகத்தோடு வெளியேறேன்ங்கிற கருத்துப்பட அவர் சொல்றார். இப்போ நிறைய விஷயங்களை நம்ம மேலிடத்துக்கு கொண்டு போனோம், ஆனா ஒரு சில விஷயங்களை தான் நம்மளால நடைமுறைப்படுத்த முடிஞ்சது, எல்லா விஷயங்களையும் நம்ம கொண்டு போக முடியாது, அது ஏற்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு அவர் பேசும்போது. அப்போ இவர் எடுத்த அந்த நடவடிக்கைகள் அங்க அவாய்ட் பண்ணாங்களா? இவருடைய நடவடிக்கைகள் அங்க செயல்முறைப்படுத்தப்படவில்லையா? பார்க்கணும்னா இவர் சொன்ன யோசனைகள் சில ஏற்கப்படவில்லை. அது சரியான அணுகுமுறையா இருக்கும்ன்றது வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரியும். அவர் தனித்து போட்டியிட்ட போட்டு 11% பாஜகவுக்கு தந்தார். தமிழ்நாட்டிலே பாஜக மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது. அவர் கூட்டணி சேர்ந்தோட பாஜக இருக்கிற சீட்டும் போச்சு. 4 சீட்டு இருந்த பாஜக இப்போ ஒரே சீட்டாக சட்டப்பேரவை தேர்தல் ஆச்சு. இதெல்லாம் அவர் யதார்த்தமான அவர் கண்ட நிலைப்பாடு. தனித்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டையே மேலிடம் ஏத்துக்கல என்பது போன்ற பல விஷயங்கள் சொல்றாரு. அவர் சொல்ற விஷயங்கள் சரியானவை, அவர் எடுத்த முடிவும் சரியானது, அவர் மேலிடத்துக்கு சொன்ன விஷயமும் சரியானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சார், இணைப்புல உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.